வணக்கம் நண்பர்களே, நல்விருந்தில் உங்களை வரவேற்பது ஜிஆர்வி. இந்த பதிவில் நாம ஒரு சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுவும் ஜீரக சம்பா யூஸ் பண்ணி பண்றோம், குக்கர்லயே பண்றாங்க. இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே, சமையலை எளிமையாக்குவோம். ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 750 கிராம் சிக்கன் எடுத்து 4 தண்ணி நல்லா கழுவிட்டு அதில் ஒரு கரண்டி தயிர் விட்டுக்கிறேங்க. 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்க்குறேங்க. 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறோம். இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் சிக்கன் பீஸ்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பிரியாணியில் மேரினேஷன் டைம் 1 ஹவர் விடணுங்க. இப்போ குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிரியாணி மசாலா போட்டு தாளிக்கிறோங்க. இந்த பிரியாணி மசாலாவில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கடல் பாசி, மராத்தி மொக்கு இதெல்லாம் சேர்த்துருக்கோங்க. ஏலக்காவும் பட்டையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கணும். இதில் நம்ம வேறு மசாலா பொடி எதுவும் சேர்க்காதனால நம்ம ஏலக்காவும் பட்டையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 வெங்காயத்தை பொடியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் பொறுமையாக கிளறி விடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறோம். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கணும் எல்லாத்தையும். இப்போ இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் அல்லது சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் 1 ஸ்பூன் மட்டும் தான் சேர்க்குறோம். நான் 2.5 கப் அரிசி எடுத்துருக்கேங்க, ஜீரக சம்பா. அதுக்கு 1 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணுறோம். சிக்கன் பெரிய துண்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஆனால் இது நல்லா வெந்து வரப்போ நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. இப்போ மீதமுள்ள அந்த தயிரையும் ஊற்றிடணும். இதுலையே நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் வேகிறதுக்காக 1 கப் தண்ணி விடணும். இதில் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 6லேருந்து 8 பச்சை மிளகாவை முழுசாக சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா தான் இந்த பிரியாணிக்கு காரங்க. கட் பண்ணாமல் நான் முழு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டா போதுங்க. பாருங்க, சிக்கன் சூப்பராக வந்திருக்கு. நல்ல வாசனை வருது. நம்ம 2.5 கப் ஜீரக சம்பா அரிசியை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோங்க. இப்போ 2.5 கப்
ஜீரக சம்பா அரிசிக்கு 4 கப் தண்ணி விடணும். ஏற்கனவே 1 கப் தண்ணி இதில் இருக்கிறனால நான் 3 கப் தண்ணி இதில் விடுறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் தூக்கலாகிற மாதிரி சேர்த்துக்கணுங்க. இப்போ ஒரு 4 தக்காளியை பொடியாக ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். முதலே சேர்த்துனா தக்காளி நல்லா குழஞ்சி போயிடும். பிரியாணிக்கு வந்து தக்காளி குழையாமல் இருந்தால் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்க்கணும். இப்போ தண்ணியெலாம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம 1 மணி நேரம் நல்லா ஊறின ஜீரக சம்பா அரிசியை சேர்க்குறோம். ஜீரக சம்பா அரிசியை ஒரு 4 தண்ணி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ அந்த அரிசி தான் நம்ம இதில் சேர்க்குறோம். பிரியாணிக்கு ஜீரக சம்பா தாங்க ஒரு தனி சுவையவே கொடுக்கும். இப்போ இதில் மல்லி இலை சேர்க்குறோம். லைட்டாக கிளறி விட்டுருக்கோங்க. இந்த சைடில் உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை லெமனை புளிச்சு விடலாம். இந்த டைமில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க. அப்போ தான் பிரியாணியில் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுறோம். ஒரு விசில் விட்டுட்டு விசில் முடிஞ்சது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெஸ்ட்டில். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், பிரியாணி நல்லா வெந்திருக்கு. அரிசிலாம் பாருங்கள் ஒத்த ஒத்தையாக இருக்குது. பிரியாணியை கட் பண்ண மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும், பீஸும் உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த பிரியாணியை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். குக்கர்லேயே கிளற முடியாது, அதனால் பாருங்கள் மாற்றிட்டோம் வேற ஒரு பாத்திரத்துக்கு. சூப்பராக பிரியாணி. இதில் இப்போ நெய் சேர்க்க போகிறோம். 1.5 டேபிள் ஸ்பூன் நெய்யை இதில் அப்படியே விட்டுருங்க. அதே மாதிரி கட் பண்ண மாதிரியே மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. இப்படி கிளறப்போ பீஸ் உடஞ்சிருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பீஸ், அதனால் அந்த பீஸை நான் தனியாக வச்சுருக்கேன். பாருங்கள் பீஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சும்மா தொட்டாலே உடஞ்சி போயிடும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. குக்கரில் செஞ்ச ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.